வணக்கம் நண்பர்களே, வாங்க சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். இந்த சாம்பார் பொடிக்கு 4 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காய், கொஞ்சம் பெருங்காயம். உங்களுக்கு இந்த தேங்காய் இல்லைன்னா நீங்கள் தேங்காவை துருவிட்டு அதை வாணலியில் வறுத்து எடுத்துக்கலாம். என்கிட்ட ட்ரை கோகோனட் இருக்கனால நான் அந்த கோகோனட் அப்படியே வச்சுட்டேன். நான் இதை வதக்க மாட்டேன். மற்ற எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பெருங்காயமும் கெட்டி பெருங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். மற்ற எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் சாம்பார் பொடி. இதுக்கு பேர் தான் அரைச்சி விட்ட சாம்பார். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு சாதாரணமாக நம்ம சாம்பார் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு நம்ம வீட்டில் போடுற சாம்பார் பவுடர் போடாமல் அதுக்கு பதிலாக இந்த பவுடரை ட்ரையாகவும் போடலாம், இல்லை இதோட தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியும் அதில் விடலாம். அதனால் வாங்க பார்க்கலாம். உங்ககிட்ட சப்போஸ் ட்ரை கோகோனட் இல்லைன்னா நார்மல் தேங்காவையே கொஞ்சம் இதில் போட்டு இது எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது அந்த தேங்காவையும் அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சாம்பாரில் போடுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா இதை வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான போது இந்த பொடியை போட்டு இறக்கலாம். இதுக்கு பேர் தான் சாம்பார் பொடி. இதை அரைச்ச சாம்பாருக்கு இதை யூஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு மிளகாவை வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லா பொருளையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்த பிறகு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நான் ஏன் எண்ணெய் விட்டுருக்கேன்னா நான் இப்போ செய்ய போகிற அளவுக்கு தான் வச்சுருக்கேன், அதனால் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் இதை எடுத்து வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவீங்கன்னா வெறும் எண்ணெயே இல்லாமல் வெறுமனே எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டு அரைச்சிட்டு அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாது. எப்போ தேவையோ அப்போ நீங்கள் சாம்பாருக்கு போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டுட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணேன். இதை நீங்கள் எப்படின்னா நம்ம இட்லி பொடிக்கு அரைக்கிற மாதிரி இதை நல்லா வறுபட்ட பிறகு இதை ஆறினோன்னு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜு கேஸை நிறுத்தினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கணும். சேர்த்து அரைச்சிங்கன்னா பவுடரும் கெட்டு போகாது, நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பு, சாம்பார் திக்காக வேணும்னா உங்களுக்கு இதில் 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நான் காட்டின இன்க்ரீடியன்ஸோட 1 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா திக்காக வரும். உங்களுக்கு திக்காக வேணால் நார்மலாக இருக்கணும்னா நீங்கள் அரிசி சேர்க்க வேண்டாம். பட் அரிசி சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும் சாம்பார். நான் ஒரு நாள் உங்களுக்கு கேரட் சாம்பார் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி தான் வறுத்துட்டு ஆறின பிறகு பவுடராக அரைச்சி வச்சு ரொம்ப மையாக இது பண்ண வேண்டாம். ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா இது பண்ணிங்கன்னா அந்த அரைச்சி விட்ட சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நிறைய வேணும்னா நான் சொன்ன ரேஷியோலேயே அதிக அளவு எடுத்து எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமே இருக்கனால தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கிறேன். நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுக்கணுன்னா எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்ன ரேஷியோப்படி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நார்மலாக இருக்கிற சாம்பாரோட இது நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி தான் நான் பிசிபெல்லாபாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். என்னோடய பிசிபெல்லாபாத் ரெசிபி பார்த்திங்கனாலும் அதில் இந்த பவுடர் தான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இதுதான் வறுத்து ஆற வச்சு அரைச்ச சாம்பார் பொடி. இந்த சாம்பார் பொடியை செஞ்சு நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள். நல்ல சுவையாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிசிபெல்லாபாத்துக்கு இந்த சாம்பார் பொடியை
நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன்.